நம்ம இப்ப எபிசோட் 3ல இருக்கோம். நேற்று சொல்லியிருந்தேன் அவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் யாரும் இல்ல, இவ. ஓகேவா? இவ பேர் நூரா. நம்ம நேற்று ட்ரைன் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த ட்ரைனிங்ல ஒரு 9% வந்து ஒரு நல்ல தேர்ச்சி பெற்றுட்டாரு. அந்த கூச்சம்லாம் போக்கியாச்சு. இதை நம்ம அப்படியே டெய்லி அப்படியே கண்டினியூ பண்ணோம்னு சொன்னா இதோட ட்ரைனிங் இன்னும் பக்காவாயிடும். அப்படி தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய ட்ரைனிங் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும், குதிரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். என்னதான் புல்லட்ல போனாலும் சரி, குதிரையில போற கெத்து அது வேற மாதிரி, அதோட அழகை தனிப்படும். முத குதிரை வாங்கும் போது மாயாடத்துல குதிரை வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி குதிரை வளர்க்குறவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, குதிரை ஃபர்ஸ்ட் வளர்க்கும் போது குதிரையை வளர்க்குறது ரொம்ப செலவாகும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம மனசுல வச்சோம்னு சொன்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது. குதிரை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னு சொன்னா கான்ஃபிடென்ட் மட்டும் என்னைக்குமே விடக்கூடாது. அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா என்னைக்குமே நம்ம குதிரை வளர்க்கலாம். நம்ம ஆசைக்கு நம்ம போக்கில் அது வருங்க. நம்ம புள்ள மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். மனுஷன் கேட்கறான்னு தெரியாது, இது நம்ம என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த குதிரைக்குன்னு சொல்லிட்டு சுழி பாக்குறாங்க. அந்த சுழி பாக்குறது வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா அது வந்து சுழிங்கிறது அது நார்மலா அது உடம்புல உள்ளது. அதை போய் நம்ம குறையா பார்த்து அதோட கேரக்டரை வந்து நம்ம மாத்தணும்னு நினைச்சா அது நடக்காது. குதிரை வந்து சுழினாலதான் அது கேரக்டர் மாறும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பொய்யான விஷயம். ஏன்னா இந்த குதிரையோட இதை பாருங்க, சுழி தப்பா தான் இருக்கு. நான் வந்து சுழி பாத்திரம் எடுக்கவே இல்லை. அந்த குதிரையை என்னோட ஆசைக்காக மட்டும்தான் எடுத்தேன். இதோட சாஃப்ட்னஸை பாருங்க, அவ்வளோ இதா இருக்கும். அதை சொல்றேனே, ஒரு பையன் மாதிரி நம்ம கூட பழக்கலாம். நம்ம பசங்க கூட அந்த மாதிரி இருக்க மாட்டானுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ நம்மள்ட்ட அட்டாச்சா இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும், இதோட இது கேரக்டர் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னும் ட்ரைனிங்ல போக போக உங்களுக்கு நிறைய காட்ட போறோம். அதுலயும் பாருங்க அதோட கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சுழி தப்பு ரைட்டு அப்படின்னு பார்க்காம குதிரை எடுக்கிறதுக்காக சொல்றேன் தவிர வேற ஆசையின் மூலயமா இந்த குதிரையை நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்றத இனி வரக்கூடிய வீடியோல பார்க்க போறீங்க. அதனால இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க.